நம் வீட்டில் குழந்தைகள் வாயை திறந்தபடி தூங்குவதை பார்க்கிறோம். குழந்தைகள் இப்படி தூங்குவது இயல்பானது என்று அசட்டையாக இருந்து விடுகிறோம். ஆனால் வாயை திறந்தபடி தூங்கி பழகுவதால் பல்வேறு பல் மற்றும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. வாயை திறந்தபடி தூங்கும் போது வாய் வழியாக மூச்சுக்காற்று சென்று வருகிறது. இதனால் காற்றில் உள்ள கிருமிகள் வாய்க்குள் சென்று உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. தொடர்ந்து இவ்வாறு தூங்கும் போது வாயில் ஈரப்பதம் குறைகிறது. வாய் வழியாக மூச்சுக்காற்று விடும்போது காற்றின் அழுத்தம் காரணமாக பற்கள் வரிசையாக வளர்வது பாதிக்கப்படுகிறது. இதனால் எத்துப்பல், சீரற்ற பல்வரிசை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே இனி குழந்தைகள் வாயை திறந்தபடி தூங்கினால் நாம் வாயை மூடிவிடுவது நல்லது. இதனால் படிப்படியாக வாயை திறந்தபடி தூங்கும் பழக்கம் மாறிவிடும். மேலும் கிருமிகள் வாய்க்குள் செல்லாமல் தடுப்பதுடன் சீரான சுவாசத்திற்கும் வழிவகுக்கும். கோபால் வி டூத் பேஸ்டால் காலை மாலை இருவேளை பல் துலக்குவதால் வாய் மற்றும் பற்களில் கிருமிகளை அணுகவிடாமல் தடுக்கலாம். இந்த செய்தியை வழங்கியோர் கோபால் பல்பொடி.